இப்போ வந்து பாட்டில் துண்டியில் பாட்டில் எப்படி செய்யுது அப்படிங்கிறத காட்ட போகிறாரு. இது எத்தனை கிலோ மீன் வரைக்கும் நான் மாட்டேன் இதில்? இல்லை 1/2 கிலோ வரைக்கும் மாட்டோம். 1/2 கிலோ 3/4 கிலோ மட்டும் கூட மாட்டோம். 2 கெண்டை மாட்டோம். 2 கெண்டை சின்ன கெண்டை இருந்தால் 2 கெண்டை மாட்டோம். 2 கெண்டை 2 எப்படி கரெக்டாக இருக்குல்ல. மடக்கோட்ட சேரும் இல்லை மண்ணுக்குள்ளே சொல்லிங்க. மடக்கலன்னா மண்ணுக்குள்ளே போய் சொல்லிக்கணுமா? பாட்டில் எடுக்கவே முடியாது. பத்தி ஒன்று ஓட்ட போகிறதுக்கு இருக்கா? ஓகே ஓகே பார்த்து ஷார்ப்பாக இருக்கும் அது. போட்டுக்கலாம். ஷூ அதான் சொன்னேண்ணா, அது ஷார்ப்பாக இருக்கும். கையை போட்டுடுச்சு. இது கத்திரிக்கோளுங்க அது. ஓட்ட போகிறதுக்கு மட்டும்தான். கொசு கடிக்கிற டைம் நான் வீழ்ந்துருக்கோம். அதுக்காக நான் தான் வந்துட்டேன். சும்மா போட்டுக்கிட்டு அதை போட்டு ஓலப்ப அடிச்சுக்கிட்டேன். சீக்கிரமாக செஞ்சுருங்க போலையா? அதானா? இல்லை இல்லை உண்மைதான். இங்கே கூட இந்த பாட்டிலில் இப்போ மீன் பிடிச்சி காட்டுறீங்க. உடனே பிடிச்சிடலாம்ல? இதுதான் மீன் நிறைய சிட்டுக்க மாட்டோம். ஜாலியாக இருக்கும். மீன் பெரிய மீன் பிடிக்கணும்னு கஷ்டப்படுறவங்களாம் இந்த பாட்டில் ட்ரை பண்ணு. அங்கே ஒரு ஈயகுண்டா, 2 ஈயகுண்டு போட்டால் போதும். அதுக்கு 1/2 கிலோ மீன் மாட்டினாலும் அறுத்துட்டுலாம் போகுது. 1 கிலோ மீன் வந்து டபுள் நரம்பு இருக்குல்ல, சிங்கிள் நரம்பு தான் பயப்படணும். இன்னொரு இந்த இடத்துல தான் எப்படி முடிச்சு போடுறதுன்னு காட்டணும். அதே முடிச்சுதான். சாதாரணமாக ஒரே ஒரு முடிச்சு தான். ஒரே முடிச்சு அவ்வளோதான். உள்ளே விட்டு எடுக்கணும்ல, இழுத்துட்டு இதை இழுத்தாலே அங்கே டைட் ஆகிப்பாரு. அவ்வளோதான். திரும்பி உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் திரும்பி அதே மாதிரி ஒன்று ஒரு முடிச்சை போட்டு மறுபடியும் டைட் பண்ணால் முடிச்சு. அவ்வளோதான். நீங்களே போயிடலாம். நான் கட்டுறது உங்களுக்கு ஈஸியாக புரியுது இல்லை? புரியுது. அடுத்த ஹோலில் இந்த நரம்பு கட்டிட்டா போதும். அவ்வளோதான். இதே இதை பிடிச்சிக்கிட்டு சுற்றணும். இதில் அப்படி சுற்றிக்கிட்டு இந்த வகத்தை பிடிச்சவங்க வளர்ச்சி வச்சோம்ல, ஆமாம், அதில் விட்டு இழுத்து நான் டைட் பண்ண முடிஞ்சு. அவ்வளோதான். தூண்டு ரெடி. காட்டுங்கண்ணா. சூப்பர். இந்த பாட்டில் இப்போ பக்காவாக செஞ்சுருக்காங்க. இப்போ இதில் மீன் பிடிச்சி காட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க. மீன் மாட்டுதான்னு பார்ப்போம். ஆமாம்ல, பேப்பர் கழட்டிருந்தியா? பேப்பரை பார்த்து மீன் கண்டுபிடிச்சிடும். பாட்டில் புதுசாக இருக்குன்னு தான் நல்லா மீன் மாட்டோமாண்ணா? ஆமாம், புதுசாக மாட்டோம். ஓகே, உள்ள மாவு போட்டாப்புல மீன் பிடிக்கிறாங்கன்னு பார்த்துருவோம். போட்ட தடவை உள்ள போதா?
ஏன் உடனே இழுக்குது போல, ஏதாவது முட்டுற மாதிரி தெரியுது. உள்ளே போகலாம், உள்ளே போகலாம். போயிடுச்சா? அப்படியே வராப்புல வராப்புல வராப்புல. தப்பிடுச்சா? இருக்கு 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 இருக்கு. நான் தான் இது பண்ணிட்டேன். சரியான சைஸ். வாயா 10 நிமிஷத்துல பாட்டில் 5 மீன் பிடிச்சாச்சு. வெற்றிகரமான மீன். ஏ காலிக்கிட்ட நீங்களும் மீன் பிடிக்கிறீங்க. அடிக்கிறது சரியான கண்டை. செனக்கண்டை தானே? என்னம்மா எடுத்துங்க. எடுங்க எடுங்க எடுங்க. மீனே வேணும். ரசம் வச்சு பொரிச்சா ஒரு ஆள் தொட்டுக்கலாம். அதை லைவாக பாட்டில் செஞ்சு லைவாக மீன் பிடிச்சாவுது. நிறைய பேர் ஃபேக்குன்னு வேற சொல்றீங்க. பாருங்க, லைவாக மீன் அடிக்கிறத காட்டுவார். இருக்கு 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 இருக்கு. போட்டோ வேணாமாச்சு.